பல வாரங்களுக்கு பிறகு நான் என் நண்பர் மோகனை சந்திச்சேன். மோகன், நான் உங்களுக்கு ஒன்னு சொல்லியே ஆகணும். இன்னைக்கு ஒரு நபர் என்கிட்ட வந்து பேசினாரு. அதாவது அவர் எனக்கு தேவையான ஆயுள் காப்பீட்டு பாலிசியை எடுத்து தரது மட்டும் இல்லாம உதவித்தொகை போன்ற சலுகைகளையும் பெற்று தரதா உறுதியா கூறினாரு. அவர் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதனால நானும் அதுல சேரலான் இருக்கேன். என்ன சொல்றீங்க ரஞ்சன்? யார் அது? அவர் உரிமம் பெற்ற முகவரா இல்ல இடைத்தரகரான்னு விசாரிச்சீங்களா? இல்ல, ஆனா என் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பாலிசிகளும் கிடைக்குது, சில சலுகைகளும் கிடைக்குதே. அது சரிதான், கிடைக்கலாம். ஆனா நீங்க எப்பவும் காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையத்தின் உரிமம் பெற்ற முகவர்கள் அல்லது இடைத்தரகர்களுடன் மட்டுமே தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சலுகை வழங்கப்படும்னு சொல்லி பாலிசி எடுக்க வைப்பது காப்பீட்டு சட்டம் 1938 செக்ஷன் 41 கீழ் ஒரு பெரும் குற்றம் அல்ல. அப்படிப்பட்ட சலுகைகளுக்காக பாலிசி எடுக்க ஒப்புக்கொள்வதும் சட்டப்படி குற்றமாகும். நான் உங்களோட அறிவுரையை ஏத்துக்கிறேன் மோகன். அந்த நபரோட தூண்டுதலால நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். ரஞ்சன், இடைத்தரகர்களை பத்தி நீங்க மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா www.policyholder.gov.in என்ற நுகர்வோர் கல்வி வலைதளத்துல போய் பாருங்க. நீங்க இந்த வலைதளத்தின் மூலமா மேலும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சுக்க முடியும். இது சம்பந்தமான கைப்புத்தகங்கள் ஆங்கிலம், இந்தி மற்றும் பிற இந்திய மொழிகளிலும் கிடைக்குது. உங்களுடைய உடனடி தகவலுக்கு மிக்க நன்றி. நான் உடனே அந்த வலைதளத்துல போய் பார்க்கறேன். உரிமம் பெற்ற காப்பீட்டு இடைத்தரகர்களிடம் மட்டுமே தொடர்பு கொள்ளுங்கள். போலி முகவர்களிடம் சிக்கிவிடாதீர்கள்.